ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி குக்ஸ். இன்றைக்கி தேங்காய், முந்திரி, கடலை மாவு இந்த மூணும் சேர்த்து செய்யக்கூடிய 7 கப் பர்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு எல்லா பொருட்களுமே ஒரே மெஷர்மெண்ட் கப்பில் தான் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். 1 கப் அளவு முந்திரியை மிக்சியில் அரைச்சி பொடியாக்கி எடுத்துக்கலாம். 1 கப் அளவு தேங்காயை துருவியோ அல்லது மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சோ எடுத்துக்கலாம். 1 கப் கடலை மாவை சலிச்சு எடுத்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் எடுத்துக்கலாம். 1 கப் அளவு நெய் எடுத்துக்கலாம். 1.25 கப்பில் இருந்து 2 கப் வரைக்கும் சர்க்கரை எடுத்துக்கலாம். இனிப்பு கம்மியாக வேணும்னா 1.25 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இனிப்பு சுவையை கூட்டி கொடுக்க 1 பிஞ்ச் அளவு உப்பு எடுத்துக்கலாம். பர்ஃபி செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தட்டில் நெய் தடவி வச்சிடலாம். அப்போ தான் பர்ஃபி மிக்ஸை ஊற்றி கட் பண்ண ஈஸியாக இருக்கும். பர்ஃபி செய்ய தொடங்கிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கடலை மாவை சேர்த்து மிதமான சூட்டில் வறுத்துக்கலாம். கடலை மாவு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வறுத்தா போதும். அதனுடைய வாசம் ரொம்ப நல்லா வரும். அப்போ நம்ம தேங்காயை உள்ளே சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காயும் நல்லா வறுபட்டு பச்சை வாசனை போயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரியை உள்ளே சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை உள்ளே சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டு இப்போ இதோட நம்ம பால் சேர்த்துடலாம். சர்க்கரை பாலோடு சேர்ந்து நல்லா கரைஞ்சிரும். இது கட்டியாக்காதபடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு பாதி நெய் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காதபடி இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ சால்ட் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மீதி இருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஊற்றின நெய்யெல்லாம் உறிஞ்சிடுச்சு. இப்போ திரும்ப மீதி இருக்கிற நெய் ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். to 30 மினிட்ஸில் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். இந்த ஸ்டேஜில் நான் 2 தடவை எடுத்து ரொம்ப சொதப்பிட்டேன். ஆனால் 3ஆவது முறை செய்யும்போது தான் நான் நல்லா கிளறி அள்ளுற மாதிரி இந்த பதத்துக்கு கொண்டு வந்து எடுத்தேன். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இப்போ இதை அள்ளி எடுத்து நெய் தடவின ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஃப்ளாட்டான ஒரு கிண்ணத்தில் பேக் சைடு நெய் தடவி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். 10 நிமிஷம் இதை ஆற விட்டுடலாம். அப்போ தான் பர்ஃபி மிக்ஸ் நல்லா செட் ஆகும். 10 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு கத்தியில் நெய் தடவி நம்ம பர்ஃபியை கட் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். பர்ஃபி மிக்ஸை கண்டிப்பாக நம்ம அள்ளுற பதத்தில் தான் எடுக்கணும். ஊற்றுற பதத்தில் எடுக்கக்கூடாது. கட் பண்ணும்போது பீசஸ் வராது. அந்த மாதிரி எடுத்தோன்னா 235 ml மெஷர்மெண்ட் கப்பில் எனக்கு 35 பீசஸ் பர்ஃபி கிடச்சிருக்கு. நம்ம இப்போ இந்த பர்ஃபியை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஒட்டாமல் பேனில் நல்லா வந்திருக்கு. தோசை திருப்புற கரண்டி வச்சு கூட நீங்கள் ஈஸியாக இதை எடுத்துக்கலாம். பர்ஃபி ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. நான் டெக்கரேஷனுக்காக பாதாம் வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த நட்ஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம். சாப்பிட சாப்பிட டெம்ப் பண்ணக்கூடிய இந்த பர்ஃபி ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.